ஜோ கிச்சனில் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறேன். தண்ணி மட்டும் குடித்தா போதுமா வெயில் காலத்துக்கு அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் தண்ணி வந்து ஒரு மின்ட் லெமன் இன்ஃப்யூஸ்டு வாட்டரோட ரெசிபியும் பின்னாடி போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். வெயில் நாளுக்கு நாள் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்கவே முடியல, வெளியே போகிறப்ப தாங்கவே முடியறதில்ல. ரொம்ப வியர்வையும் ஜாஸ்தி ஆகுது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்த மாட்டேங்குது. தண்ணி தாகம் அடிக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக தண்ணியே குடிங்க. தண்ணி தாகம் அடிக்கிறப்ப வந்து வேறு ஜூஸோ எதுவும் குடிக்கக்கூடாது. ஆனாலுமே நிறைய தண்ணி மட்டும் குடித்தாலே போதுமா? அப்போவும் ஏன் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்குது? நிறைய பேர் வந்து வெயில் காலத்தில் இறக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது. ஏன்னா நம்ம பாடி வந்து இந்த ரொம்ப வியர்வையெல்லாம் போகிறனால டீஹைட்ரேட் ஆயிடுது. நிறைய வாட்டர் லாஸ் ஆகிறனால அந்த டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாகுது. இந்த டீஹைட்ரேஷன் ஏன் வருது அப்படின்னா, நம்ம பாடி தண்ணி லாஸ் ஆகிறப்ப எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகுது. இது எதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லாஸ் ஆகுதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க மினரல் சத்து சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து எல்லாருமே காதில் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறது ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கில் தான். அப்போ தான் நம்ம சிக் ஆகாமல் பாடியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். இதுக்கு வந்து நிறைய நீர்மோர், அந்த மோர் ஐட்டம்லாம் நிறையா குடிங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இளநீல வந்து கம்ப்ளீட்டாக எல்லா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னாலே இளநீன்னு சொல்லலாம். அதில் வந்து பொட்டாசியம், சோடியம் எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் வந்து சத்தெல்லாம் அதுலேயே இருக்குது. நான் எங்கே போனாலும் ஃபேமிலியோடு வெளியே போகிறப்ப பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இளநீ தான் வாங்கி குடிக்க சொல்லுவேன். நானும் வந்து இளநீ குடிப்பேன். நிறைய லெமன் ஜூஸ் சால்ட்டு போட்டு தான் குடிப்பேன். சால்ட்டு வந்து சோடியம் இருக்கிறனால கண்டிப்பாக சால்ட்டு போட்டு எந்த ஜூஸுமே குடிங்க, இன்னும் நல்லது. இப்போ வாட்டர் மெலன் அதுவுமே ரொம்ப அந்த தண்ணீர் சத்தை வந்து நம்ம உடம்புல தேக்கி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மில்க்கு, மோர், இப்போ பாலில் பார்த்திங்கன்னா சோடியம், கால்சியம் இந்த சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து மில்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த அவகேடோ போட்டுட்டு இல்லை ஸ்ட்ராபெர்ரி போட்டு நிறைய வந்து சுகர் ஆட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜூஸ் எல்லாம் குடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டே வந்து குடிங்க. ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா கீரை நிறையா சேர்த்துக்கிங்க. கீரை, அப்புறம் அவகேடோ பட்டர் ஃப்ரூட் இதில் வந்து நிறைய மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. அதனால் வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது கூடயே வந்து இந்த வெள்ளரிக்காவை மறக்காமல் எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும். இது சாப்பிட முடியாதவங்க சாலடாக பண்ணி சாப்பிடுங்க. இப்போ மின்ட் அண்ட் லெமன் இன்ஃப்யூஸ்டு வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கலன்னா இதை காலையில் வந்து ஒரு பெரிய ஜக்கில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கைப்பிடி புதினா இலை, அதுக்கப்புறமேலு ஒரு லெமன் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பீஸ் அந்த வெள்ளரிக்காய் அதையும் வந்து இதோடையே போட்டுருங்க. இப்போ வந்து புதினா இலையும் வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்லேயே இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்டு ட்ரிங்க் மாதிரி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி தீர தீர இதுலேயே வந்து அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க. அது ஒரு ஃபுல் டேக்கு கூட அப்படியே வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.